நல்லவர், இதுவரையும் நடத்தினார், இனியும் நடத்த கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியே கண்களை மூடி எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும். தேங்க்யூ ஃபாதர். அல்லேலூயா. இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், பாவ சாவரோகம் நீக்க வல்லமையானவர், பாவ சாவரோகம் நீக்க வல்லமையானவர். சேர்ந்து பாடலாமா? எளிமையான ஒரு பாடல், பழைய பாடல். கையை தட்டி உற்சாகம். அவர் நாமத்தை சொல்ல சொல்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம். எவ்வளவு ஒரு நாமத்தை உச்சரிக்கிறோமோ அவ்வளவு மேன்மை. சேர்ந்து பாடலாமா? இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், பாவ சாவரோகம் நீக்க வல்லமையானவர், பாவ சாவரோகம் நீக்க வல்லமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், அதிசயமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர், அற்புதமானவர், அருமையானவர், அடைக்கலமானவர், அருமையானவர், அடைக்கலமானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், பாவ சாவரோகம் நீக்க வல்லமையானவர். சொல்லலாமா? பாவ சாவரோகம் நீக்க வல்லமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், உன்னதமானவர், உண்மையானவர், உன்னதமானவர், உண்மையானவர், வெண்மையானவர், மேன்மையானவர். சொல்லுங்க பாப்போம். மென்மையானவர், மேன்மையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர். அல்லேலூயா. பொதுவா இந்த புது பாட்டெல்லாம் பாட கற்றுக்கிட்டோம், பழசெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டோம். எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க. இந்த 3ஆவது ஸ்டான்ஸா பாருங்க. நித்தியமானவர், நிரந்தரமானவர், நீதியானவர், நிலைவரமானவர். எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்க. நித்தியமானவர். இப்போ இயேசு யார் தெரியுமா? நித்தியமானவர். இயேசு யார் தெரியுமா? நிரந்தரமானவர். இயேசு யார் தெரியுமா? ரைச்சஸ், நீதியானவர். இந்த உலகத்தில் நீதி கிடைக்கும்னு ஒருத்தரை போய் பார்க்கணும்னா அது இயேசு மட்டும்தான். இந்த உலகத்தில் நான் சொல்ல முடியும்,
எனக்கு ஒரு நீதி வேணும், என் வாழ்க்கைக்கு ஒரு நீதி நடக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நீதி செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு தேடக்கூடிய ஜெபிக்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னா நம்ம ரட்சகர் மட்டும்தான். வேறு யார்கிட்ட போனாலும் ஒரு பட்ச சார்பாக தான் நீதிகள் கிடைக்கும். ஆனால் என் ரட்சகர் மட்டும்தான் சரியாக நீதி செய்கிறவர். அல்லேலூயா. அந்த வார்த்தையெல்லாம் பாருங்க, நிலைவரமானவர், எப்போதும் ஸ்டாண்டர்ட். என் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், எப்போவும் ஸ்டாண்டர்டாக இருப்பார். இன்னைக்கு ஒரு மாதிரி, இன்னைக்கு நல்லவர், நாளைக்கு வேற மாதிரி அப்படிலாம் இருக்க மாட்டார். அவர் நல்லவர்னா எப்போவுமே எனக்கு நல்லவராக தான் இருப்பார். அவர் வல்லவர்னா எப்போவும் எனக்கு வல்லவராக தான் இருப்பார். அதான் இயேசு. பாடும்போது அதை உணர்ந்து அந்த ஃபீல் பண்ணி பாடுங்க. சேர்த்து பாடலாமா? இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், பாவ சாபரோகம் நீக்க வல்லமையானவர், பாவ சாபரோகம் நீக்க வல்லமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர். ஆமென். இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், அதிசயம் அதிசயமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர், அற்புதமானவர், அருமையானவர், அடைக்கலமானவர், அருமையானவர், அடைக்கலமானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர். ஆமென். இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், உன்னதமானவர், உண்மையானவர், உன்னதமானவர், உண்மையானவர், வெண்மையானவர், மேன்மையானவர். சொல்லலாமா? மென்மையானவர், மேன்மையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், நித்தியமானவர், நிரந்தரமானவர், நித்தியமானவர், நிரந்தரம், நிரந்தரமானவர், நீதியானவர், நீதியானவர், நிலைவரமானவர், நீதியானவர், ஆமென் ஆமென், நிலைவரமானவர். கடைசியா சேர்ந்து இயேசு, இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர், பாவ சாபரோகம் நீக்க வல்லமையானவர், பாவ சாபரோகம் நீக்க வல்லமையானவர், இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர். ஆமென். இயேசு இன்பமானவர், இயேசு மகிமையானவர். அல்லேலூயா. நம்முடைய இயேசு ரொம்ப நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எசேக்கியேல் 3வது அதிகாரம் 22, 23 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம்.
எசேக்கியேல் 3வது அதிகாரம் 22, 23. அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என்மேல் கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது. அவர் நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். அடுத்த வாசனம். அப்படியே நான் எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போனேன். இதோ கேபார் நதி அண்டையிலே நான் கண்ட மகிமை விளங்கினது. அப்பொழுது நான் முகங்குப்புற விழுந்தேன். இந்த வாசிக்கப்பட்ட இந்த வசனத்துல ஒரு வார்த்தையை மட்டும் நான் எடுத்து பேச வாஞ்சிக்கிறேன். என் உள்ளத்துல ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுதான். எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். அதுல நம்ம வாசிக்கிற அந்த வார்த்தையை கவனிங்க. அவ்விடத்திலே கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்தது. அவர் நீ எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ. அப்ப நம்முடைய ஆண்டவர் பல விதங்களில் பேசுகிறவர், பல இடங்களில் அவர் நம்மோடு பேசுகிறவர். பல விதங்களில் பல இடங்களில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவன். நீங்க வேதத்தை வாசித்து நீங்க பார்ப்பீங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பல இடங்கள்ல கர்த்தர் பேசுகிறார், பல விதங்களில் கர்த்தர் பேசுகிறார். நீங்க வழியருகே ஆண்டவர் பேசுறது உண்டு, இருந்த இடத்திலேயே ஒரு மனிதனோடு கர்த்தர் பேசுகிறது உண்டு. சாமுவேல்கிட்ட இருந்த இடத்துல சாமுவேலே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிடுகிற சத்தத்தை நாம் கேட்க முடிகிறது. வேதத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல பல விதங்கள்ல ஆண்டவர் ஒரு மனிதனோடு கம்யூனிகேட், அவர் பேசுவதற்கு அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். இந்த இடத்துல நான் யோசித்த போது பள்ளத்தாக்கின் அனுபவம், ஒரு மனிதனை கர்த்தர் பேசுவதற்கு எங்க அனுப்புகிறார் அப்படின்னா பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ. அங்க வாசித்து பார்த்தீங்களே, அவர் நீ எழுந்திருந்து ஒரு தேவ மனிதனை கர்த்தருடைய கரம் அமர்ந்து சொல்லுது, நீ எழுந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ, அங்கே உன்னுடனே பேசுவேன் என்றார். பள்ளத்தாக்கின் அனுபவம் இதான் இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு. நீங்க நல்லா கவனிச்சு கேட்கணும். பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ. வேதத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா வழியருகே சவுலுகிட்ட பேசுறார், நில்லுப்பா நீ முள்ளில் உடைக்கிறது கடினமாமே பேசுறார். இருக்கிற இடத்துல சாமுவேலுகிட்ட பேசுறார். நீங்க வேதத்தை தொடர்ந்து வாசிச்சு பாருங்க, எல்லா இடத்துலையும் மனுஷனை எரேமியாவை நீ குயவன் வீட்டிற்கு போ, அங்க நான் உன்கிட்ட நான் பேசுவேன். ஆண்டவர் பேசுகிற விதங்கள் பலவிதம். ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு அனுபவங்களை காண்பித்து கர்த்தர் பேசுகிறார். பள்ளத்தாக்கின் அனுபவத்தோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். பள்ளத்தாக்கு என்பது பொதுவாக ஒரு கடினமான சூழ்நிலை, ஒரு நெருக்கத்தின் சூழ்நிலை. பள்ளத்தாக்கு என்பது ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு அனுபவம். இன்னும் சொல்ல போனா உதவியற்ற, யாரும் உதவ முடியாத ஒரு நிலைதான் பள்ளத்தாக்கு. அதுதான் பள்ளத்தாக்கின் நிலை. யாரும் உதவ முடியாது, யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு பயங்கரமான நெருக்கத்தின், ஒரு அழுகையின், ஒரு கடினமான சூழ்நிலை தான் பள்ளத்தாக்கு. ஆனா சில நேரங்கள்ல கர்த்தர் இந்த பாதையில ஒரு மனிதனை அனுமதித்து அவர் பேசுகிறவர் என்பதை நீங்க மறந்து போகக்கூடாது. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற கடினமான சூழ்நிலைகள் நமக்கு கஷ்டமா இருக்கும். ஏன் இந்த பாதை, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த நெருக்கம், ஏன் இந்த தனிமை, ஏன் இந்த ஒரு போராட்டம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு காரியம், அந்த பள்ளத்தாக்கின் நடுவில் தான் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார்னு அர்த்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம லைஃபுக்குள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள் வராமல் இருக்காது. கடினமான சூழ்நிலைகள் வரும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, கர்த்தர் என்னை கைவிட்டுட்டார்,
ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் என்னை விட்டு விலகி போயிட்டாரு. ஒரு பிரச்சனை காலம் வரும்போது அவ்வளவுதான் போல இருக்கு, என் வாழ்க்கை இவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சற்று அமைதியாய் சற்று நிதானித்து கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த பள்ளத்தாக்கு நம்மளை அமிழ பண்ணுவதற்காக அல்ல, அடுத்தது ஒரு உயர்த்துவதற்கு கர்த்தர் கொண்டு போகிற ஒரு பாதை. நீங்க வாசிங்க ஒரு வசனத்தை, சங்கீதங்கள் புஸ்தகத்தில் 84வது சங்கீதம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். 84வது சங்கீதம் 6வது வசனத்தை நீங்கள் வாசி. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார். வேதம் என்ன சொல்லுதுன்னா அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். நடந்தது எதுவோ அழுகையின் பள்ளத்தாக்கு. அவங்க நடந்து போனது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல, அழுகை, கண்ணீரின் பாதை. அவங்க நடந்து போகும்போது வாழ்க்கை முழுவதும் போராட்டம், ஒரு கடினமான ஒரு பாதை, ஒரு நெருக்கத்தின் பாதைக்குள்ள அவங்க கடந்து போறாங்க. ஆனா என் ஆண்டவர் அடுத்த பகுதியில் சொல்றாரு, அந்த கண்ணீரின் பாதையை அவங்க எப்படி மாற்றுகிறாங்கன்னா உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்களாம். யோசிச்சு பாருங்க, இந்த 4 மாதங்கள் 5 மாதம் வந்துட்டோம். இந்த மாதங்கள்ல கர்த்தர் எத்தனையோ நேரங்கள்ல மனிதர்கள் கைவிட்ட போதும், எத்தனையோ நேரங்கள்ல தனிமையின் அனுபவத்திலும், எத்தனையோ நேரங்கள்ல போராட்டத்தின் சூழ்நிலையிலும் எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க நினைச்ச போது கூட கர்த்தர் நம்மை தாங்கி வந்தது மேன்மை. அது உண்மை. அவர் மட்டும் நம்மளை நடத்தி கொண்டு வரலன்னா இந்த 4 மாதங்களை கடந்து இந்த 5வது மாதத்துக்குள்ள நம்மளால உள்ள வந்திருக்கவே முடியாது. இதே நாம் சந்தித்த போராட்டத்தை உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் சந்தித்திருந்தானா அவன் மூழ்கி போயிருப்பான். ஆனா கர்த்தர் நம்ம மூழ்காம எழும்பி வர பண்ணதுக்கு காரணம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார் என்பதுதான். நான் சிலரை கவனிச்சிருக்கிறேன். சிலர்லாம் என்கிட்ட பேசுவாங்க, தெரியுமா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அவ்வளவு வியாதி இவ்வளவு வியாதி. ரீசெண்டாக ஒரு சில வியாதிகளுக்கான அந்த ட்ரீட்மெண்ட்லாம் நான் கேட்க நேர்ந்தது. அதெல்லாம் கேட்கும்போது இப்படிப்பட்ட சிலருக்கு இப்படிப்பட்ட வியாதிகள்லாம் வருமா, அதெல்லாம் கேட்கும்போது என்னால் இப்போ இங்கே சொல்ல முடியல. அவ்வளவு ஒரு கடினம். அதை எப்படி அவர் சகிச்சாரு, எப்படி அதை அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்றத தாங்க முடியாத அளவுக்கெல்லாம் ஒரு மனுஷனுடைய வியாதி இருந்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த வியாதியில நமக்குள்ள வராம நம்ம வாழ்க்கையில இன்ன வரைக்கும் கடந்து போவதற்கு காரணம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்ததால் மட்டும்தான். நம்ம கடக்காம இல்லை, நம்ம கண்ணீரின் பாதையில் வராம இல்லை, நம்ம போராட்டங்களுக்குள்ள வராம இல்லை, நம்ம வந்தாலும் அதை நீரூற்றாக்கி கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபைகளை தந்தார். ஏன்னா அடுத்த வசனம் வாசிங்களேன், அந்த எசேக்கியேல் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை வாசிங்க. வாசிக்கலாம். 23வது வசனம் வாசிப்பா. எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 23. நானே வாசிக்கவா? அப்படியே நான் எழுந்திருந்து பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போனேன். இதோ கேபார் நதி அண்டையிலே நான் கண்ட மகிமை விளங்கினது. நான் போனேன். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் போனேன். நல்லா கவனிங்க, கர்த்தர் சில நேரங்கள்ல நம்மளை சில பாதைக்குள்ள நடத்தும் போது நம்ம போகணும். நம்ம என்ன செய்வோம்னா ஏன்னு முறுமுறுப்போம். சில நேரங்களில் சில கடினமான பாதைகளுக்குள்ள கர்த்தர் கொண்டு போவார். சில நேரங்கள்ல ரொம்ப ஒரு போராட்டத்தின் சூழ்நிலைக்குள்ள கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அங்க பாருங்க, அவன் புறப்பட்டு போனேன். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஒரு மனிதன் அந்த பாதையை ஏற்றுக்கொண்டு அதை அங்கீகரித்து போனதுனால என்ன நடந்துச்சு பாருங்க, கர்த்தருடைய மகிமை அங்கு விளங்கினது. நான் அவரை கண்டேன். ஒரு மனிதன் தன்னுடைய போராட்ட காலத்தில் கர்த்தரை காண வேண்டுமானால், போராட்ட காலத்தில் ஒரு ஜெயஜீவியம் எடுக்க வேண்டுமானால், போராட்ட காலத்தில் ஒரு பெரிய வெற்றியை நாம் பார்க்கணும்னா அந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்தை ஏற்றுக்கொள்ளணும், அக்செப்ட் பண்ணணும். சரி, கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த கடினமான ஒரு பாதைக்குள்ள என்னை கடத்தி கொண்டு போறார். ஆனா இந்த பாதையை நான் கடினம் எனக்கு தோணுது, ஆனா இதுலேயும் என் கர்த்தர் என்னை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.
யோசேப்பை கொண்டு போய் குழியில போட்ட போது கடினமானது தான். ஆனா யோசேப்புக்கு அப்ப தெரியாது, அவனுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேறுவதற்கு ஒரு குழியின் அனுபவம் தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் யோசேப்பு, ஏன் ஆண்டவரை என்னை தூக்கி விட்டுருங்க, உங்க தரிசனமும் வேண்டாம், உங்க ஒன்று வேண்டாம் சொல்லியிருந்தா இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனம் அழிந்தே போயிருக்கும். இன்னைக்கு வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு தரிசன நிறைவேறுதல் உண்டாகவே இருக்காரு. ஆனா யோசேப்பை குழியில தூக்கி போட்ட போதும் யோசேப்பு எந்த வார்த்தையும் மறுத்து பேசல. யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து போய் நின்ற போது யோபு ஒரு வார்த்தை கூட ஆண்டவரை தூற்றி பேசல. யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏன்? கடினமான ஒரு பள்ளத்தாக்கு, கடினமான ஒரு சூழ்நிலை, நெருக்கத்தின் பாதை, இன்னும் சொல்ல போனா இருளின் சூழ்நிலை. அந்த சூழ்நிலை யோபு கடந்து போனாலும் அவருக்கு ஒன்று தெரியும், இந்த பாதையிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, நான் அவரை மறுதலிக்க முடியாது, நான் அவரை தவறா பேச முடியாது, நான் அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு சொல்ல முடியாது. நான் முன்னே போறேன், அவர் இல்லை, பின்னாக பார்த்தாலும் இவர் இல்லை, வலது இடது தின ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்கிறாரு. ஆனாலும் தெரியும் எனக்கு, என் பாதை அவர் அறிந்திருக்கிறார், என்ன அவர் அறிஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு எனக்கு கஷ்டம், இன்னைக்கு எனக்கு கண்ணீர், இன்னைக்கு எனக்கு வேதனை, இன்னைக்கு எனக்கு பிரச்சனை, ஆனா இதோடு நான் போக போறதில்லை. ஒரு நாள் வரும், நான் பட்ட துன்பத்துக்கும் நான் பட்ட வேதனைகளுக்கும் என்னை சரியாய் மகிழ்ச்சியாக்குகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு ஹோப். நான் சொல்றேன், பள்ளத்தாக்கின் அனுபவம் என்பது இட்ஸ் ஒண்டர்ஃபுல். அது ஒரு அற்புதமான ஒரு நேரம். நீங்க அதை தவிர்த்துடாதீங்க, நீங்க அதை நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க, அதை முறுமுறுத்துறாதீங்க. நீங்க இப்ப போயிட்டு இருக்கிற பாதை ஒரு பள்ளத்தாக்கா இருக்கலாம். நீங்க போயிட்டு இருக்கிற பாதையில சில சோதனைகள் வரலாம், சில கரடு முரடுகள் வரலாம், சில பிரச்சனைகள் வரலாம், சில தனிமையின் அனுபவங்கள் வரலாம், சில அழுகையின் அனுபவங்கள் வரலாம், சில நேரங்களில் யாரும் உதவியற்ற நிலைகள் வரலாம். நீங்கள் பார்த்துட்டு, ஓ யார் எனக்கு உதவலை, அவ்வளோதான் போலக்கு, நானும் போனேன் வந்தேன் ஒன்றும் நடக்கலை. இல்லை பிரதர், அந்த இடத்துல கொஞ்சம் கவனித்து பார்த்தா, கொஞ்சம் நிதானித்து பார்த்தா அங்கே கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும். அந்த இடத்துல மட்டும் கர்த்தர் கரம் இல்லைன்னா அமிழ்ந்திருப்போம். அதான் வாசித்தோம். நான் அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்தது உண்மை, ஆனாலும் என் கர்த்தர் என்னோடு இருந்ததினால் அந்த அழுகையின் பள்ளத்தாக்க நீருற்றாய் மாற்றி அதை கடந்து போக கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு 3 சம்பவங்களை மட்டும் சுருக்கமா நான் சொல்லி நாம ஜெபிக்க போகிறோம். 3 அனுபவங்கள், இந்த பள்ளத்தாக்கை சந்தித்த 3 அனுபவங்கள். ஒன்று, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசியுங்கள். பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போக பண்ணின சிலரை ஏன் கர்த்தர் சில நேரங்களில் இந்த பள்ளத்தாக்குக்கு அனுப்புகிறார்? அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். ஈசாக்க தேவன் சில இடங்களுக்கு அனுப்புகிறார். நீங்க வேதத்தை தியானிச்சு பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். ஈசாக்க கர்த்தர் சில இடங்களுக்கு அனுப்புவார், பலிபீடத்துக்கு அனுப்புவார். அதெல்லாம் ரொம்ப ஆழமான அனுபவங்கள், உட்கார்ந்து தியானிச்சு பார்த்தா தெரியும். இங்க ஈசாக்க கர்த்தர் ஒரு இடத்துக்கு பெலிஸ்திய தேசத்துக்கு அனுப்புறார். சூழ்நிலை என்ன? பஞ்ச காலம். சூழ்நிலை என்ன? எதிர்ப்புகளின் காலம். சூழ்நிலை என்ன? எல்லாரும் எதிர்க்கிற ஒரு காலம். சூழ்நிலை என்ன? எரிச்சல்கள், பொறாமைகள், ஈசாக்கு மேல விரோதமான பகைகள், சுற்றிலும் இருக்கிற கோபங்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஈசாக்க கர்த்தர் அனுப்புகிறார். எங்க அனுப்புறாருன்னா ஒரு பள்ளத்தாக்குக்கு அனுப்புறார். சில நேரங்களில் நம்மள இந்த எரிச்சல்கள், இந்த பொறாமைகள், இந்த கோபங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் நம்மளை அனுப்புவார். நமக்கு புரியாது, ஏன் நம்ம மேலே எரிஞ்சு விழுகிறாங்க, ஏன் நம்ம மேலே கோபப்படுறாங்க, ஏன் நம்ம மேலே. நான் ஒன்றும் செய்யலையே, ஈசாக்கு தான் செய்தாரா? ஒன்றும் செய்யலையே.
அவருக்கு சுதந்திரமான, அவருக்கு உரிமையான, அவருக்கு தெரிந்த அந்த காரியத்தை அவங்க தோண்டினார். அவர் செய்தது ஆபிரகாம் நாட்களில் வெட்டினது. அவங்க அப்பா வெட்டின துறவு. அவங்க வேற எந்த துறவையும் ஈசாக்கு வெட்டல. யாருடைய இடத்துல புடுங்கிலாம் எடுக்கல. அவருக்கு கொடுத்த தெரிஞ்ச அளவுக்கு ஆபிரகாம் கொடுத்த நாட்கள்ல வைத்ததை மூடி போட்டதை அங்க தோன்றாரு. அங்க தோன்றும் போது நீரூற்றுக்கள் கர்த்தர் கொடுத்தாரு. இதுதான் நடந்துச்சு. ஆனா அங்க நடந்த சம்பவம் என்ன யோசிச்சு பாருங்க. எரிச்சல்கள், கோபங்கள், பொறாமைகள், சண்டைகள். இந்த இடத்துக்குள்ள ஆண்டவர் ஈசாக்க அனுப்புகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சில நேரங்களில் கர்த்தர் இந்த பள்ளத்தாக்குக்கு நம்மளை கொண்டு போவார். எரிச்சல்கள் உள்ளவங்க, பொறாமைகள் உள்ளவங்க, எதிர்ப்புகள் உள்ளவங்க, இவங்க மத்தியில் கர்த்தர் நம்மளை அனுப்புவார். நமக்கு புரியாது, என்ன ஆண்டவரை இப்படி அனுப்புறீங்க? இயேசு அனுப்புனார் சீச்சரை. எப்படி தெரியுமா அனுப்புனாரு? நான் உங்களை ஓநாய் கூட்டத்துக்குள்ள ஆட்டுக்குட்டியை போல் நான் அனுப்புறேன்னு சொன்னார். எப்படி இருக்கும் ஏங்க? ஒரு ஆட்டு கூட்டத்துக்குள்ள ஒரு ஓநாய் அனுப்புனாவது ஏதாவது பரவாயில்ல, ஒன்றை தப்பிச்சிடலாம். ஓநாய் கூட்டத்துக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டி போனா என்ன நடக்கும்? சில நேரங்களில் இந்த அனுபவங்கள் நம்மளை கர்த்தர் அனுமதிப்பார். உள்ள போ அப்படின்னு சொல்லுவார். நமக்கு தோணும், என்னன்னே தெரியல, ஏன் இந்த கோபம், ஏன் இந்த எரிச்சல், ஏன் இந்த பொறாமைகள், ஏன் இந்த சண்டைகள், ஏன் இந்த வாக்குவாதங்கள், ஏன் இந்த குழப்பங்கள், ஏன் நான் வேற எதுவும் செய்யலையே, என்னுடைய தானே, என் வேலையை தானே நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், என் காரியத்தை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், நான் யார் வம்புக்கும் போகலை, நான் யார் தும்புக்கும் போகல, நான் அமைதியாக தானே நான் இருந்தேன். ஆனால் என்னை தேடி பிரச்சனை வருது, என்னை தேடி போராட்டம் வருது, என்னை தேடி பாடுகள் வருது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, அந்த பாடுகள் வழியில தான் கர்த்தர் நம்மோடு எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஈசாக்க அங்கே கொண்டு போய் உள்ள விட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் இருக்காங்க, என்னோடது கொடு, நீ தோண்டதெல்லாம் என்னோடது வச்சுக்க, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க, நான் தோண்ட தோண்ட தண்ணீர் ஊற்றுக்களை கொடுக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் கடினமானது தான். அந்த பள்ளத்தாக்கின் அனுபவம் போராட்டமானது தான். ஆனால் நீங்க சொல்லுங்க, அந்த எதிர்ப்புகள் மத்தியிலையும் ஒரு ஜெயம் தருகிற பள்ளத்தாக்கை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். முதல்ல நான் சொல்லுகிற என்ன தெரியுமா? எதிர்ப்புகள் மத்தியில் ஜெயம் தரும் பள்ளத்தாக்கு. எதிர்ப்புகள் மத்தியில் பல எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிங்க. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 9வது 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் சேபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்க அவர்களை கிட்டினார்கள். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க இருக்கிறாங்கன்னா ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியில நிக்கிறாங்க. வாசிக்கலாம் அடுத்த வசனம். பார்வோன் சமீபித்து வரும்போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். நல்ல விடுதலை பண்ணி தானே கூட்டிட்டு வந்தாரு, விடுதலை செய்தானே கூட்டிட்டு வந்தாரு, சந்தோஷமா தானே வெளியே வந்தாங்க. ஏன் மறுபடியும் இந்த பிரச்சனை? அவங்க கேட்கல, அவங்க தொடரல, அவங்க பொண்ணல, ஒண்ணு செய்யல. ஆனா பிரச்சனை தேடி வருது. ஈசாக்கு ஒன்றும் செய்யல, அவங்கள போய் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. அவன் பாட்டு தகப்பனுடைய துறவை தோண்ட ஆரம்பிச்சான். ஆனா எதிர்ப்புகள் வந்தது. நான் மீண்டும் சொல்றேன், சில நேரங்கள்ல நம்ம ஒன்றும் செய்யாம இருந்தாலும் சில நேரங்கள்ல சில எதிர்ப்புகள், சில எரிச்சல்கள், சில பொறாமைகள், சில மனிதர்கள் நமக்கு எதிராக எழும்பினாலும் அந்த பள்ளத்தாக்கு வழியா கர்த்தர் கொண்டு போவார். ஏன் கொண்டு போவார் தெரியுமா? நம்முடைய தேவன் எதிர்ப்புகள் மத்தியிலேயும் நமக்கு ஜெயத்தை தர வல்லமை உள்ளவர் என்பதை நிரூபிப்பதற்கு. அந்த பார்வோன் சேனை தொடர்ந்து வந்தபோது எல்லாரும் பயந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இன்று கண்ட எகிப்தியனை இனிமே நீ பார்க்க மாட்டப்பா, இதோட சரி, உன் வாழ்க்கையில இனி பார்க்க முடியாத அளவு ஒரு பெரிய வெற்றியை, ஒரு பெரிய ஜெயத்தை, உன்னை எதிர்க்கிறவங்கள உன்னை எதிர்க்கல, என்னை எதிர்க்க வராங்க, அவங்கள நான் சாதாரணமா இருக்க முடியல, கடினமான சூழ்நிலையிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்கு எதிர்ப்புகளின் மத்தியில் ஜெயத்தை தரும் பள்ளத்தாக்குக்கு நேராக கர்த்தர் அழைத்து கொண்டு போவார். இரண்டாவது வாசிக்கலாம். 1 சாமுவேல்
17ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 2வது வாசிக்கலாம். அப்பொழுது சவுலும் அவர்களும் இஸ்ரவேல் எல்லாரும் ஏலா பள்ளத்தாக்கிலே, பாருங்க, ஏலா பள்ளத்தாக்கிலே பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டு. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். தாவீது கோலியாத்தின் சம்பவம். இதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாவீது கோலியாத்து, அங்க ஒரு பெரிய சண்டை நடக்குது இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும். அந்த பள்ளத்தாக்குல பயங்கர சவால், பயங்கரமான சவால். எதிர்க்க முடியாத அளவுக்கு, ஜெயிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு எதிரி என்று நிற்கிறான். சில நேரங்களில் நம்ம மத்தியில நம்ம ஜெயிக்க முடியாத அளவுக்கு சில சவால்கள் எழுமி நிற்கும். நம்ம ஜெயிக்க முடியாத அளவுக்கு பெரிய வல்லமைகள் நம்ம எதிர்த்து நிற்கும். அது வேலையில் இருந்தாலும் சரி, அல்லது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அல்லது ஊழியங்கள் இருந்தாலும் சரி, அல்லது எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஒரு வல்லமை எழுமி நிற்கும். நமக்கு தெரியும் நம்ம சாதாரணமாக இதை ஜெயிக்க முடியாது, சாதாரண மனுஷ பலத்தோடு இதை தோற்கடிக்க முடியாது, அறிவினாலோ திறமையினாலோ எதிர்கொள்ள முடியாது. இந்த இடத்துல கர்த்தர் தாவீது அனுப்புறது போல நம்மளை அனுப்புவார், போன்பார். எல்லாருக்கும் யுத்தம் தெரியும், ஆனா தாவீதுக்கு யுத்தமே தெரியாது. எல்லாருக்கும் யுத்த தந்திரங்கள் தெரியும், தாவீதுக்கு யுத்த தந்திரமே தெரியாது. கொண்டு போய் அனுப்புவார். ஒண்ணுமே தெரியாம நம்மளை சில நேரத்தில் கர்த்தர் சில பள்ளத்தாக்குக்கு கொண்டு போவார். நமக்கு ஏன் கொண்டு போனார்னே தெரியாது, ஏன் கொண்டு போய் நிறுத்தினார்னே நமக்கு தெரியாது. ஆனா அதுக்கு பின்னாடி என்ன தெரியுமா? 2வது நான் சொல்றேன், எதிராளிகளின் மேல் ஜெயம் பெறும் பள்ளத்தாக்கை கர்த்தர் நமக்கு தருவார். 1, எதிர்ப்புகளின் மேல் ஜெயம் தரும் பள்ளத்தாக்கு. எத்தனை எதிர்ப்புகள் எழுமினாலும், எத்தனை பொறாமைகள் எழுமினாலும், எத்தனை எரிச்சல்கள் எழுமினாலும், எத்தனை வார்த்தைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள் எழுமினாலும், நீங்க சொல்லுங்க, ஒன்றும் என செய்ய முடியாது. காரணம், இந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு. 2வது, நீங்க எந்த பள்ளத்தாக்குக்குள்ள கர்த்தர் கொண்டு போவார்னா, எதிராளிகளுக்குள்ள. ஐயோ, எனக்கு இது தேவையே இல்லை, சவாலா நிற்கிறாங்க, இந்த சவாலை என்னால் ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். சவுலுக்கிட்ட போய் அங்க தாவீது நிற்கும் போது சவுல் சொல்லுவாரு, நீ சின்ன பையன்பா, அவனோ யுத்த வீரன் அப்படின்னு சொல்லுவார். நீ நிக்கிறது சின்ன பையன், அவனோ யுத்த வீரன் சொல்லுவார். ஆனாலும் நான் சொல்றேன், உங்க குடும்பத்துக்குள்ள அல்லது உங்க வாழ்க்கைக்குள்ள எத்தனை எதிரிகள் இருந்தாலும், அந்த பள்ளத்தை, ஏன் ஆண்டவர் எனக்கு எதிரிகள், ஏன் ஆண்டவருக்கு இந்த சவால்கள், ஏன் ஆண்டவரை இந்த எதிர்காரியங்கள் நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க சொல்லுங்க, இந்த பள்ளத்தாக்கள் தான் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை வச்சிருக்கிறார். அந்த ஜெயம் சாதாரணமான ஜெயம் அல்ல. இதுவரை நம்மளை ஒதுக்கினவர்கள், இதுவரை நம்மை சாதாரணமாய் நினைத்தவர்கள், இதுவரை நம்மை அசட்டை பண்ணினவர்கள் மத்தியில நம்முடைய தலையை நிமிர பண்ணுவதற்காக எதிராளிய கர்த்தரே எழுப்பி அவர்களையே அடிக்க வைக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். தாவீது பள்ளத்தாக்குக்கு போகணுன்ற அவசியமே இல்லை. அங்க போய் நிற்க வேண்டியது சகோதரர்கள். ஏன்? அவங்க தான் யுத்த வீரர்கள். தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவன் ஒரு இஸ்ரேல்ல இருக்கிற ஒரு சாதாரண விசுவாசி, ஒரு மனிதன், ஒரு பிரஜை, அவ்வளவுதான். அப்பா சொன்னார்னு வந்தான். அப்பா சொன்னார்னு நான் சொல்றேன், நீங்க எதிர்பார்க்காதீங்க. நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாத பல வெற்றிகளை அந்த பள்ளத்தாக்குல வச்சு தான் கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க நினைக்கலாம், எப்படிப்பட்ட சவால், நான் எப்படி ஜெயம் எடுப்பேன், என்னாலாம் முடியுமா? இல்லை, உங்களை கொண்டு நம்மளை கொண்டு செய்யறதுக்கு தான் கர்த்தர் இந்த பள்ளத்தாக்குக்கு கொண்டு போய் நிறுத்துறார். பெரிய சவாலா இருக்கலாம், அன்ன போஸ்டா ஜெயிக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் எதிராளி எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் என் வெற்றி பேசப்படும். என் எதிராளி எவ்வளவு பெரிய பலம் நிறைந்தவனா இருக்கிறானோ அவனை வீழ்த்துவதில் தான் எனக்கு ஒரு வெற்றி. ஒரு சின்ன குழந்தை ஓடி வருது, அதை நான் கீழே தள்ளி விட்டதுனால நான் ஒரு பெரிய வெற்றியாளி இல்லை. ஒரு குழந்தை என்கிட்ட சண்டை போடும்போது அதை பிடிச்சி நல்லா தள்ளி விட்டு கீழே படுக்க வைக்கிறதுல எனக்கு ஒரு வெற்றியா? நீங்களே என்ன நினைப்பீங்க பார்க்குறவங்களா? ஆமாம், இவர் இருக்கிறதுக்கு அந்த பிள்ளைய கையை வச்சாலே போதும், விழுந்துடும், இது ஒரு பெரிய வெற்றியா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு 300 பேர் சூழ்ந்து நிற்கும் போது அந்த 300 பேரை வீழ்த்தக்கூடிய வல்லமை வந்துச்சுன்னா
அப்போ அது என்ன செய்யும், 300 பேரை இவரை விட அது பேசப்படும். அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் சந்திக்கிற சவால் எவ்வளவு பெருசாக இருக்கோ அந்த பள்ளத்தாக்கில் கத்தர் நிறுத்தி அந்த அளவுக்கு கத்தர் வெற்றியை தருவார். சங்கீதம் 23:4 வசனம். 3வது காரியம், சங்கீதம் 23:4 வசனம். 3வது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அடுத்து 3வது மரண இருளின் பள்ளத்தாக்கு, எதிர்க்க முடியாத காரியத்தில் ஜெயம் தரும் பள்ளத்தாக்கு. ஒன்று, எதிர்ப்புகளில் ஜெயம் தரும் பள்ளத்தாக்கு. பொறாமைகள், எரிச்சல்கள், விரோதங்கள், விமர்சனங்கள், இப்படிப்பட்ட தேவையில்லாம எதிர்ப்புகள் வரும்போது அந்த எதிர்ப்புகள் மத்தியில் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். 2வது, எதிராளிகள் மத்தியில் ஒரு சவால் நிறைந்த காரியம். நான் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு ஒரு சவால், என்னால் மேற்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாது, பெரிய சவால். ஐயோ, இதை எப்படி நான் டேக்கிள் பண்ணி போக போகிறேன்? யோசிச்சு பாருங்க. சிலருக்கெல்லாம் ஃபீஸ் ஒரு பெரிய சவாலாக இருக்கும். பெரிய பெரிய சவால்களை நீங்கள் சந்திக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்த பள்ளத்தாக்குக்குள்ளே நான் போனாலும் இதை ஜெயிக்க கர்த்தர் எனக்கு பலன் தருவார். ஏன் அவர் என்ன போக சொன்னதே அதுக்கு தான். எசேக்கியேல எங்கெங்கேயோ போக சொன்னார். ஆனால் இங்கே பாருங்க, பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போ. ஏன் பள்ளத்தாக்குக்கு புறப்பட்டு போனோம்? அங்கே தான் உன் கூட நான் பேச போகிறேன், அங்கே தான் உனக்கு ஒரு மகிமையை காட்ட போகிறேன், அங்கே தான் நான் உனக்கு யாருன்னு நிரூபிக்க போகிறேன். ஏன் நீ தனிமையானவன் அல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிற தேவன். நீ கண்ணீரோடு இருக்கிற மனிதன் அல்ல, நான் உன்னை கொண்டு அற்புதங்களை செய்ய போகிற தேவன். 3வது சொல்றாரு, மரண இருள். அப்படின்னா இந்த மரண இருள் சொல்வதுக்கு அர்த்தம் தூக்கிவிட முடியாத, மரணன்றது மரணம் அல்ல, ஒரு பயம், தூக்கிவிட முடியாத ஒரு நிலை, ஒரு ஆழமான குழி. அதான் அர்த்தம். யாரும் போய் ஹெல்ப் பண்ண முடியாது, யாரும் உதவி செய்ய முடியாது, யாரும் நமக்கு துணையாக நிற்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல தான் கர்த்தர் சொல்றாரு, எதிர்க்க முடியாத பள்ளத்தாக்கில் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தரப்போகிறார். இந்த 3 காரியங்களையும் கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் மீண்டும் சொல்றேன், பள்ளத்தாக்கின் அனுபவத்தை மறந்து போகாதீர்கள். உங்க வாழ்க்கையில் நீங்க கடந்து போகிற இந்த பள்ளத்தாக்க ஒரு நாளும் அதை முறுமுறுக்காதீங்க. ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த எதிர்ப்பு, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த கடினம் சொல்லாதீங்க. நீங்க சொல்லுங்க, இந்த பள்ளத்தாக்கு வழியாயும் நான் கடந்து போனாலும் அதை நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். நான் தனிமையா போகல, எப்போதும் என்னோடு கர்த்தர் இருக்கிறார். அதான் வாசித்தோம். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்ற வல்லமை உள்ளது. யாக்கோபு தனித்து விடப்படுகிறான். அவன் சொல்றான், கர்த்தர் இதுவரையும் என்னை நடத்தி வந்தார். யாக்கோபு எல்லாரும் விட்டாச்சு, அவன் கொண்டு வந்த பொருளெல்லாம் போச்சு, எல்லாம் விட்டு தனியா போறான். நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்களேன். தனித்து போனவங்க யாரையும் கர்த்தர் அப்படியே விட்டுட்டு போறதில்லை, அவங்கள கர்த்தர் தூக்கி மேன்மைப்படுத்துறார். ஆகார் தனித்து போயிட்டா. காலையில அதிகாலையில் எழும்பி சொல்றாரு ஆபிரகாம், எப்பா ஆகார், உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, பிள்ளைய வச்சுக்க, நீ போ. வனாந்திரத்துல தனித்து அலைந்தான், உதவியற்ற நிலை, தனித்து அணுகப்பட்ட அனுபவங்களாம் பாருங்க. ஆபிரகாம் சொல்ற, போப்பா, உறவை விட்டு, ஊரை விட்டு, எல்லாத்தையும் விட்டு ஆபிரகாமே கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்க நினைக்கிறீங்களா தனிமை நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்க சொல்லுங்க, நான் தனிமையா இல்லை, அந்த பள்ளத்தாக்கில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த பள்ளத்தாக்கு நடுவில் எல்லாரும் விட்டுட்டு போகலாம். நல்லா கவனிங்க, பள்ளத்தாக்கு வரும்போது யாரும் கூட இருக்க மாட்டாங்க. உயரத்தில் இருக்கும் போது நிறைய பேர் கூட வருவாங்க, சிகரத்தில் இருக்கும் போது நிறைய உறவுகள் நட்புகள் கூட வரும். ஆக ஓகோன்னு பேசுறதுக்கு பல நட்புகள் இருக்கும். ஆனால் பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ள ஒரு மனிதன் கடந்து போகும்போது கூட இருக்கிறது ரொம்ப கம்மி, யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்க சொல்லுங்க, அந்த நேரத்தில் கூட கர்த்தர் எனக்கு துணையா இருக்கிறார். கர்த்தர் என் கூட இருந்து என்னுடைய காரியங்களை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர். யுத்தம் பண்ணுறதுக்கு பல பெலிஸ்தியர்கள் இருந்தாலும் போனது என்னமோ தாவீது மட்டும்தான். ஆனால் தாவீது சிங்கிளா ஓடலை, கூட ஓடுனது பார்க்காத, கண்களுக்கு புலப்படாத சர்வ வல்லமையுடைய வல்லமையோடு தாவீது புறப்பட்டு போனான்.
உங்கள் பள்ளத்தாக்கை பார்த்து சொல்லுங்க, பள்ளத்தாக்கை கொஞ்ச நாள் தான், உன்னையும் கண்ணீரின் அனுபவத்தோடு அல்ல நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுகிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். தேங்க்யூ ஃபாதர். எல்லாம் எளிமை நின்று தேங்க்யூ லோ. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஆமென். ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா உமக்கே, ஆராதனை உமக்கே. இயேசுவே உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி உங்க முழு பலத்தோடு சொல்லுங்க, பள்ளத்தாக்கின் அனுபவம் என் வாழ்க்கையில வந்தாலும் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறேன். என் ஆண்டவர் சில நேரங்களில் புறப்பட்டு போன்னு சொன்னாலும் அதை அங்கீகரிக்கிற மனதை எனக்கு தாங்க ஆண்டவரே. எத்தனை கடினமான சூழ்நிலைகள், எத்தனை நெருக்கத்தின் பாதைகள், எத்தனை சோர்ந்து போன சூழ்நிலைகள்ல நான் கடந்து போனாலும், ஒவ்வொருவரையும் ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவத்துக்குள்ள இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு நீரூற்றாக்கி கொள்ளுகிற அனுபவத்துக்கு நேராய் கர்த்தர் கடந்து போகும்படி நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தங்கள் வாழ்க்கையில ஜெயம் எடுக்கிறவர்களாக சோதனைகளை, போராட்டங்களை, பாடுகளை தாண்டி போகிற ஒரு உன்னத கிருபைகளை கர்த்தர் தரும்படி நான் செபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவைகள் சந்திக்கப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். மேன்மையை தந்து ஆசீர்வதியும். எதற்கெல்லாம் இவர்கள் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த விண்ணப்பங்களை எல்லாம் என் கர்த்தர் கேட்டு ஒரு நீரூற்றாக்கி கொண்டு ஒரு உயர்ந்த ஸ்தலத்தில் கண்மலையின் மேல் உறுதிப்படுத்துகிற கால்களாய் இவர்களை உறுதிப்படுத்தும்படி நான் செபிக்கிறேன். அந்த ஒவ்வொரு மேலும் உங்க மகிமையான பிரசன்னம் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.